Hi guys, this is Kavi from Kavi Voice. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி அண்ட் டைம் ட்ராவல் கலந்த மாதிரியான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒருத்தவனோட கெட்டப்லாம் பார்க்க அப்படியே அந்த காலத்தில் உள்ளவங்க மாதிரியே இருக்க. அவ்வளோதான், இப்படியெல்லாம் கெட்டப் போட்டுட்டாலே போதுமே, எல்லாரும் அவனே தான் குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு சின்ன பசங்க வேற வந்து அங்கிள் எந்த ட்ராமாவில் அங்கிள் நடிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மிச்சம் இருக்கவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இது ஒரு யூடியூப் ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஓனா மியூசிக்லாம் வாசிச்சு அதை பாடினதை அதுவே கேட்டு பார்க்குறா. பாவம் கேட்கவே முடியல, வியூஸும் கம்மியாக இருக்கு. அவ வேற யாரும் இல்ல, அவ தான் படத்தோட ஹீரோயின். பேரு வந்து ஜின்ஷிக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா, அவ பேரு யூங்கி என்ன சொல்றானா, என்னக்கா சமைக்கிற இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எப்பயும் போல நார்மல் டிஷ்ஷாக தான் இருக்கு. அதை சாப்பிட்றதுல கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு படிக்கிறதுல கவனத்தை செலுத்தினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையிலேயே நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட இப்போ அக்கௌண்ட்லாம் பார்த்தா என்னடா அது இன்னும் நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆகலை அப்படின்னு பார்த்துட்டு வரையில ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப் போட்ட பையனை பார்த்துடுறா. சார் தயவு செஞ்சு காலங்காத்தாலே இந்த ப்ராங்க்னு எதுவும் வந்துடுறாங்க சார், எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு ஜின்னு. ஹீரோயின் இவ்வளோ அவசரமாக வந்ததே ஆஃபீஸ்க்காக தான். கடைசியாக பார்த்தா அவள் ஃப்ரெண்டெல்லாம் மூலையில் உட்காந்து உப்பாரி வச்சு எழுதுக்கிட்டு இருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஏண்டி கேட்குற, நம்ம ஓனரு இருக்கிற பணத்தை ஃபுல்லாக கேம்லிங்கில் விட்டு ஆஃபீஸே இழுத்து மூடிட்டானுங்க, பேங்க் கரப்ட் ஆயிடுச்சுடி, இனிமேல் நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜின்ஷியோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் சொத்து பத்தெல்லாம் இருக்கா. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வேலை பார்த்ததான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ அந்த பொழப்பும் போச்சே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேல. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ தான் காட்டுறாங்க. வந்தவன் ஷாப் ஓனர் கிட்ட மிகவும் பசியாக உள்ளது, தங்களிடம் இந்த நாணயத்திற்கு உணர்வு கிடைக்குமா அப்படிங்கவும், எப்பா இந்த காசுக்கெல்லாம் சில்லற காசுக்கு யார் சாப்பாடு தருவா, தயவு செஞ்சு கடை முன்னாடி நின்று வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காம அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொண்டே ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட டேபிளில் தான் வைக்கிறாங்க. இவனை பார்த்தோன்னே ஏண்டா காலையிலேருந்து இன்னமும் மாடா அந்த ட்ராமாவை முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கேல. தங்களிடம் இந்த நாணயத்திற்கு உணர்வு அளிக்க முடியுமா அப்படிங்கவும், நீ ஏன் இப்போ ட்ராமா முடிஞ்சுட்டு இந்த ஸ்லாங்கில் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் யார் பாடி அப்படின்னு கேட்குறப்ப, நான் யூ ஃபேமிலியை சேர்ந்தவன், 20 வயசுலேயே நான் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன், நான் ரொம்ப வந்து மதிக்கத்தக்க கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்லாங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பா நீ பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு சாப்பாடு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன், பார்க்க வர ஹேண்ட்ஸமாக இருக்க உட்காரு அப்படிங்கிறப்ப ஜின்னு உடனே பக்கத்தில் இருக்க டேபிளில் போய் உட்காந்துட்டு, நான் பெண்களோட இப்படி சரிசமமாக உட்காந்து சாப்பிட்டா அது வந்து அவமரியாதையாக இருக்கும், அதனால நான் இப்படி தான் உட்காருவேன் அப்படிங்கவும், ஏறு சோறு வேணும்னா ஒழுங்கா இந்த டேபிளில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோடனே அடுத்த நிமிஷமே வந்து சாப்பாடு தான் முக்கியம்னு வந்து உட்காந்துடுறான். ஹீரோயின் வேணுக்குன்னு என்ன பண்ணுறான்னா அதிகமாக ஹீரோக்கு ட்ரிங்க்ஸை ஊற்றி கொடுத்தா எங்கே டேக்கிள் பண்ண முடியாமல் போயிடுவேன்னு பார்த்தா அவன் வாட்டுக்கு அசால்ட்டாக ஏதோ ஜூஸை குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோயினும் டஃப் கொடுத்து குடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தான் தலை சுத்துது. எப்பா நீங்கள் ரெண்டு பேரும் மனுஷங்களா இல்லையாப்பா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவ, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்து வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிடுறா. ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இன்னுமே அவனோட ஸ்லாங் மாறாம பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே நீ எதுவும் ஜோசன் டைனாஸ்டின்னு எதுவும் சொல்லிடாதடா, எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடும் அப்படிங்கவும், ஆமா நீங்கள் கூறுவது போல நான் ஜோசனை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லவும் இப்பதான் ஹீரோயின்கே புரியுது இவன் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ரூம்ல பார்த்தா ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே அலறி அடிச்சு கத்திக்கிட்டு இருக்கேல. கரெக்டா ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு, என்னது இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறப்ப இப்போதான் காட்டுறானுங்க நேற்று ஹீரோயின் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணனால மட்டையாயிட்டா, பாவம் கஷ்டப்பட்டு ஹீரோ தான் வந்து தூக்கிட்டு போயிருந்திருப்பான், அவளே கூட வழியெல்லாம் சொல்லியிருந்திருப்பா, சாவியை கூட அவள் எங்கே இருக்குன்னு சொல்லவும் அப்படியே பூச்செடிக்கில இருந்து எடுத்துட்டு இதுக்கு மேலெல்லாம் தூக்குறதுக்கு எனக்கு தம்பு இல்லையே நான் இங்கேயே படுத்து தூங்கியிருப்பான். ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட போய் ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி இவன் ஜோசன்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டான் அப்படிங்கவும், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப, இதை நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிற ஸ்லாங்கெல்லாம் கேட்டோன்னு, எப்பா இந்த ட்ராமாவுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஆமாப்பா உண்மையாலுமே உனக்கு டைம் இல்லை, ஒரு நிமிஷத்தில் உங்கள் ஸ்கூலை இழுத்து மூட போகிறானுங்க, நீ என்ன போறியா இல்லை அப்படிங்கவும், ஹீரோயினோட தங்கச்சிலாம் இங்கேருந்து அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப வயிற்றுலேருந்து சவுண்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, நான் வேற உங்களை நேற்று நைட்டு நல்லா தூக்கிக்கிட்டுலாம் வந்து இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லவும், சரி போய் தொலை சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைக்க போகிறப்ப அவன் வேற ஹீரோயின் ஃப்ரிட்ஜை திறந்ததை பார்த்துருந்துருப்பான். அது என்ன வெளிச்சமாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா
பார்த்தவன் குழு குழுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஃப்ரீசரை திறந்து பார்த்தோன்னே நீங்கள் ஒரு குளிர் பிரதேசத்தையே வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் எடுத்து வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் கன்னத்துல எல்லாம் வச்சு பார்த்துட்டு நாக்கில எல்லாம் வேற நக்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்துட்டு எப்பா அவன் உண்மையாலுமே ஜோசன்லேருந்து தான் வந்திருப்பான் போல அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுத்தோன்னே ஐயோ இது ரொம்ப அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்கிறானா, நீ வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க அப்படிங்கவும், டைம் ட்ராவல் என்றால் என்ன அப்படிங்கவும், சரி சரி அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நேற்று நைட்டு உங்களை தூக்கிக்கிட்டுலாம் வந்து அப்படின்னு சொல்லவும் காசுலாம் கொடுக்கவும் அந்த காசில் இருக்க கிங்கை பார்த்துட்டு இவர் எங்கள மன்னராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம் அதை தான் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. பார்க்கில் உட்காந்து ரெண்டு பெரியவங்க வந்து கேம்ஸ்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தன்னோட திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவுக்கு சொல்லிக் கொடுக்க போய் இன்னொரு தாத்தா கடுப்பாய் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிருன்னு சொல்லி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒருத்தர் உட்காந்து நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பார்த்தோன்னே இன்னும் ஹெவியாக பசியாக இருக்குது. கடைக்கு போய் என்ன வேணும்னு கூட கேட்க தெரியாமல் அவர் உண்பதை எனக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்லாங்கில் கேட்டுட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போதான்ப்பா உயிரே வருது, ஆனால் எப்படி இந்த உணவெல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே புரியலை. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட ஸ்கூல்மேட்டை பார்க்குறக்காண்டி தான் வந்திருக்காங்க. அவன் வேற இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் ஆரம்பித்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பான் போல. அவன்கிட்ட போய் ஹீரோயின்லாம் வந்து ஜாடமாடையாக கேட்குறாங்க, அதாவது உன்னோட கம்பெனியில் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன்னா எம்ப்ளாயெல்லாம் தேவைப்படுவாங்கல்ல, எதுவும் தெரிஞ்சவங்க எடுக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறப்ப இவ வேலை தான் கேட்குறான்னு புரியாமல் அவன் வாட்டுக்கு ஆமாம்மா கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சியை 4-5 பேர் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேல, கரெக்டாக ஹீரோ போய் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து இது பண்ணி இன்ட்ரோ கொடுக்குறப்ப அங்கே இருக்க பொண்ணுங்களாம் மனசில் என்ன ஹீரோ நினைப்பா அந்தளவுக்கு உனக்கு சீன்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே, அங்கே பாருங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினோட தங்கச்சியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர்றப்ப இந்த ஷூவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உள்ளே பார்த்தா ஹீரோ தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாயிலெல்லாம் சாப்பாடு ஓட்டி இருக்கு. ஹீரோயின் வந்து இங்கே என்ன நடக்குது, யார் அவனை வீட்டுக்கு கூட்டி வந்தது அப்படிங்கவும் ரெண்டு பேரும் அட்ட டயத்தில் நடந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தங்கச்சியெல்லாம் அக்கா நீ சொன்ன மாதிரி இவன் ஜோசன்லேருந்து தான்க்கா வந்திருக்கான், காயின்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோலாம் அதிர்ச்சி ஆயிடுறான். உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கவும், இப்போ இருக்கவங்க எல்லாருக்கும் ஹிஸ்ட்ரி கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே, அவன் ஜோசன்லேருந்து வந்திருந்தாலும் சரி எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி நீ இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு கதவை திறக்கிறப்ப கரெக்டாக ஹவுஸ் ஓனர் பார்த்துடுறாங்க. யார் இது அப்படின்னு ஹவுஸ் ஓனரை பார்த்து கேட்கவுமே ஹீரோயின் வேகமாக கதவை சாத்தவும் ஹவுஸ் ஓனர்லாம் நான் பார்த்துட்டேன் ஒழுங்கு மரியாதையாக கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தோன்னே இது உன் பாய் ஃப்ரெண்டு தானே, இப்போயாவது உனக்கு கொஞ்சமாவது தோணுச்சு டேட்டிங் பண்ணணும் ஃபேமிலியாக உருவாகணும்னு, எனக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்த மாதம் வேறு 2 கூட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு மாதம் உனக்கு 2 ஃப்ரீ, ஒழுங்கு மரியாதையாக வந்து இவனை மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஹீரோயினுக்கு வேறு வழியே இல்லை, ஹீரோ வீட்டில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுவும் இருக்கிற வேலையை ஃபுல்லாக அவன்கிட்ட தான் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாமே புது வேலையாக தான் இருக்குது. இப்போ தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம அரண்மனையில் இருக்க பணியாட்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பா. அது விவரம் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கனால அது வந்து நிறையா வந்து டவுனில் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து நிறையா புக்கு வாங்கி வச்சுருந்துருப்பா ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி படிக்கணும்னு. அந்த புக்கை வேற படிச்சுட்டு வந்து இதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல, நீ வந்து உடனே படித்ததெல்லாம் வச்சு உனக்கு இந்த பழைய காலத்தில் இருக்க மாதிரியெல்லாம் நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. இப்போ ஹீரோவும் சரி ஹீரோயினோட தங்கச்சியும் சரி 2 பேரும் சாப்பிட்டுட்டே வர்றப்ப இந்த மீன் பிஸ்கட் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உள்ள முள்ளு இருக்கும் பார்த்து சாப்பிடு அப்படிங்கவும் ஹீரோ வந்து இதை நம்பிடுறான். உள்ள வேற முள்ளு இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படிலாம் பயப்படுறத பார்த்து அவளுக்கு சிரிப்பாக வருது. இந்த டயத்துலன்னு பார்த்து ஹீரோயின் வந்து அப்படியே டெலிவரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அதை பார்த்துட்டு ஹீரோ போய் பேசலாங்கிறப்ப இல்லை கூப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே, இங்கே ஹீரோயின் கொண்டு ஒன்று டெலிவரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூடாக கத்திக்கிட்டு இருக்கா. அவள் இந்த மாதிரி கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ நினச்சி பார்க்குறான் காசு தான் எல்லாமே, காசு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே அதோட அருமை தெரியாது, இல்லாத எனக்கு தான் தெரியும் அப்படின்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாதிரியே இருக்க ஒரு பொண்ணு இறந்து போகிற மாதிரியெல்லாம் அவனுக்கு கனவு வரவும் அப்படியே குஃப் பண்ணு வேர்த்து எந்திரிச்சிடுறான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மறுநாள் இந்த ஸ்டாக்ஸை பற்றிலாம் நிறையா விஷயம் புக்கு வாங்கி வச்சுருப்பாள்ல, அதை ஃபுல்லாக படித்து கற்றுக்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ வந்து அவளோட ஸ்டாக் வேறு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி இவ செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோ வந்து அந்த ஸ்டாக்கை பற்றியெல்லாம் பேசலான்னு வரதுக்குள்ளேயுமே உனக்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நிறையா கிம்ச்சியெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தான் அவன் வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அவங்க நிறையா பாக்ஸ்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த கேப்பில் ஹீரோ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினோட ஃபோன் எடுத்து நிறையா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் உயிரே போச்சு, ஏன் கேட்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி பார்த்தவ இப்போ தான் புரியுது ஹீரோ வாங்கியிருக்க ஸ்டாக்லாம் கொஞ்சம் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. பரவாயில்லையே, உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படிங்கவும், ஆமாம் இங்கே இருந்த புக்கெல்லாம் படித்து நான் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலை போட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கும் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அவனும் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறான். சில ஸ்டாக்லாம் பார்க்குறதுக்கு வெளியே நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதெல்லாம் வந்து ஆக ஒஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக அந்த காயின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்ட்ரஸ்டட் இதில் எல்லாம் நம்ம இன்வெஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா. ஹீரோயினுக்கு இந்த கிளாஸ்லாம் எடுத்தால் எப்படி கொஞ்ச நேரத்துலேயே தூக்கம் வந்துடும், அந்த மாதிரி ஒன்றுமே புரியலை. அதான் என் கூட நீ இருக்கீல, நீ சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பெருசாக எதுவும் கண்டுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீட்லாம் வைக்கிறா. ஏன்னா இப்போ வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல், அதனால அவங்க 2 பேருக்கு ட்ரீட் வச்சா அது அவங்க 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்கிறானா, அக்கா இவன் முடிதாக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, வெளியே கூட்டிகிட்டு போகிறப்ப எல்லாருமே நம்மளை விகாரமாக பார்க்குறாங்க, பேசாமல் ஹேர் கட் பண்ணி விட்டுட்டா என்ன அப்படிங்கும். நானும் அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோலாம் கொந்தளிக்கிறான். நம்மளோட உடம்பு இந்த முடியெல்லாம் பெற்றவங்க கொடுத்தது அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏண்டா நெகை விழந்தா நெகத்தை வெட்டுற, அடிக்கடி ஷேவ் பண்ணுற, அதெல்லாம் தப்பு இல்லையா, ஒழுங்கு மரியாதை வான்னு சொல்லிட்டு ஆளை கெட்டப்பே மாற்றி கூட்டியாந்துருக்கானுங்க. இப்போ பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணா. ஹீரோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்க தெரியல அவ்வளோவா, எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட ஐடியா கேட்குறான். ஹீரோயின் போய் ஒயிட் கலர் எடுத்து கொடுக்கவும், எப்போ அந்த ஒயிட் கலரை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது, அதை தான் அடிக்கடி போடுவேன்னு சொல்லிட்டு அவனே ஒரு ட்ரெஸ் எடுக்கிறான். அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேளே, ஹீரோயினோட தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டு 2 பேருமே வந்து பார்க்குறக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறா. இவங்க வந்து பார்க்கில் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஹீரோயினோட ஷூவை பார்த்துட்டு அக்கா எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம், ஷூவை மாற்றினா தானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தேனி வரவும் ஹீரோலாம் பதறி போய் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். எப்பா உங்களோட அலப்பறை பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லி அவள் தங்கச்சிலாம் கதறிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு வர்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீரோவுக்கு இப்போ எல்லா இடமே கொஞ்சம் பழக்கமாயிருச்சு. அவன் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போகிறப்ப அன்னைக்கு பார்க்கில் பார்த்த வயசானவர் தனியாக உட்காந்துருக்காரு. வா என் கூட கேம் விளையாடலாம் அப்படிங்கும். இல்லை நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஜோசனில் விளையாடுற மாதிரி இங்கே விளையாட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அவன் அதிர்ச்சி ஆகி போய் என்னன்னு பக்கத்தில் போய் உட்காந்தா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு வர்றதுக்குள்ளேயும் ஹீரோயினுக்கும் சரி அவங்க தங்கச்சிக்கும் சரி சண்டை போய்கிட்டு இருக்கு. ஹீரோயினோட தங்கச்சி ஒரு டியூஷனுக்கு போலேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா திட்டிக்கிட்டு இருக்கேல, அதுக்கு ஃபீஸ் கூட வரும், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இந்த சண்டையெல்லாம் போட்டனால ஒரு மாதிரி சோகமாக வந்து உட்காந்துருக்கவும் ஹீரோ வந்து ஆறுதலுக்காக போய் பக்கத்தில் உட்காந்துருக்கேல, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க 2 பேர் தனித்தனியாக போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் தான் தனியாக எங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சோக கதையெல்லாம் சொல்கிறப்ப நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேல. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கான். இந்த மாதிரி பரவாயில்லையே இப்போ ஸ்டாக்ல எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்ட போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு காயின் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணினா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கவும் ஹீரோயின் என்ன சொல்கிறானா அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சு அப்படிங்கிறப்ப ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுல அப்படிங்கவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறா. ஏன்னா டியூஷன் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி ஹீரோ வந்து கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான், அதை கவனிக்கவே இல்லை. ஹீரோயின் வந்து சீக்கிரமாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்காதா அப்படிங்கவும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்காத, நிலையான ப்ராஃபிட் இருக்காங்கிற மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஹீரோக்கு கொஞ்ச நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் சரி இவங்கியும் சரி 2 பேரும் பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு காரமான ஃபுட்டெல்லாம் ஒத்துக்காது போல், ஆனாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் சண்டையாக இருக்குல்ல, அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ உங்கள் அக்கா கிட்ட ஒரு கிஃப்ட் வாங்கிக்கொண்டே பேசினீன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஃப்ட்டை வாங்கிட்டு நடந்து வர்றப்ப வீட்டு வாசல்லேருந்து ஹீரோயின்லாம் பதற அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னே தெரியலை. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போட்டிருந்தாலும் இந்த காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து அவங்க ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அவனோட காயின்ஸ் தான் போல இதெல்லாம் போய் கேட்க போனால் அவன் மதிக்கவே இல்லை. ஹீரோயின்லாம் ஒரு மாதிரி மனசொடைஞ்சு போய் ஷூ லேஸை கட்டிக்கிட்டு இருக்கேல, பக்கத்தில் ஒரு கால் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே இப்போதான் கொஞ்சம் மனசாறுதலாக இருக்கு. அவன் கொண்டாந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 2 ஷூஸ் இருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் அவள் வந்து வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிறனால எங்கள் அப்பா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை, அவளுக்காக தான்
நான் படித்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவளை உயிரோடே வச்சிருக்கல, அவளை கொன்னுட்டானுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஏஹே நிப்பாட்டு, நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் சொல்ல வரதை கேளு அப்படிங்கும். அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப, இந்த இடத்துல தான் நான் அவளோட நின்று ஒரு தடவையாவது இந்த சன்ரைஸை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது நடந்துருச்சு. உன் கூட நின்று இந்த சன்ரைஸை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ சொல்கிற அந்த பொண்ணே யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயின் தான். அவள் கூட சாகிற மாதிரியெல்லாம் கனவு வந்திருக்கும்ல. ஆனால் இதை வந்து இவள்கிட்ட சொல்லலான்னு பார்க்குறப்ப சொல்லவே முடியல. இப்போ வந்து விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு வர்றதுக்குள்ளேயும் ஹீரோவோட கையெல்லாம் லைட்டாக மறையிற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் ஹீரோயினோட தங்கச்சி வந்துடுறா. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களை காணும்னு ரொம்ப பதறி போயிட்டேன் அப்படிங்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவை காணும். வெறும் பேக் மட்டும்தான் இருக்கு. அவங்க அந்த பார்க்ல எல்லாம் தேடி பார்க்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அவளோட வீடியோஸ்லாம் கூட இருக்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் காமிக்கிறப்ப, எனக்கு தெரிஞ்சு நீ இதை வந்து வீடியோவாக போடுறதுக்கு பதிலாக உனக்கு ஸ்டாக்கை பற்றின நிறைய நாலேஜஸ் இருக்குது, பேசாமல் அதை வீடியோவாக போட்டால் என்ன? ஆமாம், உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பர்சன் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் கூட ஹீரோவை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. யாராவது ட்ரெடிஷ்னல் கெட்டப்பில் போனால் ஹீரோவாக இருக்குமான்னு சொல்லி பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்க்கில் தேடிக்கிட்டு இருக்கேல அந்த வயசானவரை மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. அவர் வந்து என்ன ஜோசன்லேருந்து வந்தவனை தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாருனா, அவன் போக வேண்டிய டைம் வந்துருச்சு, அதான் போயிட்டான் அப்படிங்கவும், என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது சொல்ல வந்திருப்பான் அப்படிங்கவும் யோசிச்சு பார்க்குறாங்க. நான் இல்லாட்டினா என்ன பண்ணுவேன்லாம் சொல்லி கேட்டிருந்திருப்பான். கண்டிப்பாக உனக்கிட்ட ஃபியான்ஸை பற்றியெல்லாம் பேசியிருந்திருப்பானே, அந்த பொண்ணே நீ தான் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது. அவன் தெளிவாகவே என்ன சொல்லியிருப்பானா, உன் கூட இந்த சன்ரைஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு தான் சொல்லியிருந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வந்தா அவங்க தங்கச்சி வந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த லெட்டர் நீ படிக்கிற அப்படின்னா நான் இந்த காலகட்டத்தை விட்டு போயிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். நீ உன்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன் கூட இருந்த எல்லா நிமிஷமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக பாரு நான் ஸ்டாக்கை பற்றின நோட்ஸ் கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சம்மந்தமான கம்பெனிலே அவங்க கூட வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இப்போ அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் இந்நேரம் வேலை போச்சுன்னு அழுதுகிட்டு இருந்தோம். இப்போ பாரு, இப்போ வந்து நீ ஒரு நல்ல வேலையில் இருக்க, நான் எங்கள் அப்பா அம்மாவோட ஷாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும். யாரோ ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மாவோட கடையெல்லாம் நடத்த மாட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. ஒருத்தவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனேஜராக இருக்கேன் மேடம், உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டாக் வாங்கணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஹீரோயின் வந்து, டே எனக்கு அவனை நல்லா தெரியும், ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணாத அப்படிங்கும். ஹலோ சார் அப்படின்னு சொல்லி அடிக்காத ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேலே, திரும்ப வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து டேபிளில் கார்டு வைக்கிற மாதிரி இருக்கு. டே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜோசனுடைய அந்த நாணயம் யார்டான்னு பார்த்தா ஹீரோ தான். சாரிம்மா வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஹீரோயினுக்கு இப்போ அவனோட முகத்தை பார்த்தோன்னோ தான் அந்த பழைய சந்தோஷமே திரும்ப வருது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறதோட இந்த ட்ராமா மொத்தமும் கம்ப்ளீட்டட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த ட்ராமாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.